ஹாய் காய்ஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நம்மளால் மணி மேக் பண்ண முடியுமா, மணி மேக் பண்ண முடியாதா, ஓகேங்களா? ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம பார்த்துருவோம். தென் எபிசோடு 4, ஓகேங்களா? அதாவது கிட்டத்தட்ட நம்ம இது ஒரு 1 இயர் எக்ஸ்பெரிமெண்ட்டாக நம்ம இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலில் ஒரு பிகினராக இருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஃப்யூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? தென் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன், இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுனா எல்லாராலையும் மணி மேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். பட் ஆனால் அதுக்கான பொறுமை உங்களுக்கு இருக்கான்றது நீங்கள் தான் பார்க்கணும், சரியா? சரி, தென் வீடியோ ஷார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அவேர்னஸும் கூட. நிறைய பேர் கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியன்ஸ் பீப்புள், பர்டிகுலராக நார்த் இந்தியன்ஸ்க்காக தான் நான் சொல்லிட்டுருக்கேன். நிறைய பேர் பிஹெச்பி ஸ்கிரிப்டுலாம் நீங்கள் யூஸ் பண்ணி அப்ரூவல் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாராக்கிட்டாச்சும் நார்த் இந்தியன்ஸ் வெப்சைட்டில் போய் நீங்கள் பை பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன்னா அது வேஸ்ட் ஆஃப் காஸ்ட்டு, வேஸ்ட் ஆஃப் டைம், ஓகேங்களா? எங்கள் குவாலிட்டியாக கண்டென்ட் போட்டாலே டிலே பண்ணுவானுங்க கொடுக்கறதுக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவல். நீங்கள் பிஹெச்பி ஸ்கிரிப்ட், கேமிங் ஸ்கிரிப்ட்லாம் போட்டால் அப்ரூவல் கிடைக்குன்னு சொல்லி யாராச்சும் கோட்ஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணாங்க, தென் ஏதாவது ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, பேக்கேஜ் மாதிரி பண்டல் மாதிரி ஏதாச்சும் கொடுக்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு எல்லாரும் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளோட டாபிக் உள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பார்த்திங்க அப்படின்னா 11:51, ஓகேங்களா? ஸோ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது முக்கியம் இல்லை. நம்ம ஒரு வீடியோ கொடுக்குறோன்னா அது எந்த டைமுக்கு கொடுக்குறோம் அப்படின்றது தான் மேட்ரு, சரிங்களா? ஸோ எபிசோட் 1, 2, 3, ஓகேங்களா? இது போல் நீங்கள் ஆட்சன்ஸில் என்னோடய வீடியோ எந்த வீடியோ எடுத்து போதாலும் இது போல் உங்களுக்கு கன்டைமாக தான் இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, இது நைட்டு நண்பா, பகல் கிடையாது. 11:51 நீங்கள் பகல்னு நினச்சிப்பீங்க, பட் இது பகல் கிடையாது, நைட்டு 11:51 நம்ம வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டாக இந்த பர்டிகுலர் டைமில் இருந்து 12 மணி ஷார்ப்பாக அப்படின்னா 12:10, 12:05 இந்த டைமுக்குள்ளே நான் இந்த பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுக்குள்ளே நான் ரீஃப்ரெஷ் பண்ணுவேன். டுடேவில் இருக்கக்கூடிய டாலர்ஸ் எல்லாமே அப்படியே எஸ்டேக்கு மூவ் ஆகும், சரிங்களா? இது ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, லைவ் ப்ரூஃப் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் பேக் எண்டில் இப்படி தான் ரன் ஆகும், சரியா? சரி, நம்ம ஃபாஸ்ட்டாக நம்மளோட ரிப்போர்ட் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டுடே டாலர் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 0.08 சென்ஸ் வந்திருக்கு. எஸ்டே 0.14 சென்ஸ் வந்திருக்கு. லாஸ்ட்டு 7 டேஸில் 0.41 சென்ஸ் கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவராலாக 0.49 சென்ஸ் கிடச்சிருக்கு, சரிங்களா? ஸோ பேலன்ஸ் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 0.0ன்னு இருக்குது. லாஸ்ட்டு பேமெண்ட்டுமே 0.0ல இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, இது ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட். ஸ்க்ராட்சிலேருந்து ஒரு பிகினராக இருந்து பிளாகிங்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. தென் உங்களோட வெப்சைட்டுக்கு நீங்கள் தெரியாமல் மானிட்டேஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் தான் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும், சரிங்களா? ஸோ அதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இனிஷியலில் என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருந்தாலுமே இப்படி தான் இருக்கும் ரெவன்யூ. இடத்த $5, $10 வந்துடாது, சரிங்களா? யூடியூப் மாதிரி இருக்காது. இது வெப்சைட்ன்றது அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், ஓகேவா? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். ஆக்சுவலி எபிசோடு 1, 2 பார்க்குறவங்களுக்குலாம் என்ன சொல்ல போகிறோன்னு தெரியும். இதே தான் சேம். ஏன்னா புதுசாக யாராச்சும் நம்ம சேனல் பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போய் சேரணும், அதனால் நம்ம டே டு டேட்டில் இது சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான், சரியா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டுடே டாலர் எதனால் வந்திருக்கு, ஏன் வந்திருக்கு, எதுக்கு வந்திருக்கு கொஸ்டின் கேட்கலாம். அதாவது நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டின் நானே கேட்டு நானே ஆன்சர்ஸ் பண்ணிக்கிறேன், சரியா? சரி, இப்போ டுடே டாலர் வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, பேஜஸ் பாருங்கள் 537, ஓகேங்களா? என்னோடய வெப்சைட்டுக்கு இன்றைக்கி மட்டும் கிட்டத்தட்ட 537 பேர் வந்திருக்காங்க. இந்த 537 பேர் வந்ததால் நமக்கு இந்த 0.8 சென்ஸ் வந்திருக்கான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கிடையாது நண்பா. கீழே பாருங்கள், கிளிக்ஸ்னு போட்டு 7ன்னு இருக்குது அப்படின்னா என்னோடய வெப்சைட்டுக்கு 537 பேர் வந்திருக்காங்க. அதில் 7 பேர் ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. 7 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு 0.8 சென்ஸ் இந்த இடத்த நமக்கு ஜென்ரேட் ஆகிடும். அது டுடேவில் நமக்கு வந்திருக்கு, சரிங்களா? சரி ப்ரோ, அப்போ எஸ்டே லாஸ்ட் 7 டேஸ் அமௌண்ட் எங்கே வந்ததுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நண்பா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டிங்காக 1 ஹவருக்கு ஒன்ஸ் அப்டேட் ஆகும். இன்னும் துல்லியமாக சொல்லணும் அப்படின்னா 45 நிமிஷத்துக்கு ஒன்ஸ் நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது, எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ பேஜ் ஆர்பிஎம் இருக்குதுன்றது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த விதத்தில் நாம் இந்த பர்டிகுலர் பேஜ் நம்ம நைட்டு கரெக்டாக ஷார்ப்பாக 12 மணிக்கு நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா, அதாவது ஏன் ரிப்போர்ட்ன்றதில் உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கூட உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நைட்டு 12 மணிக்கு நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டுடேவில் எவ்வளோ வந்தாலுமே அது அப்படியே எஸ்டேக்கு போயிடும். அதுபோல் தான் நமக்கு இப்போதைக்கு டுடேவில் 0.8 சென்ஸ் இருக்கு இல்லையா? நைட்டு 12 மணிக்கு மேலே என்ன ஆகுனா டுடேவிலேருந்து எஸ்டேக்கு இந்த செக்ஷனுக்கு வந்துடும். பட் ஆனால் டுடேவில் என்ன ஆகுனா 0.0 ஆகிடும். மறுபடியும் 1 மணிக்கு அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் டுடேவில், சரியா? அப்போ எஸ்டே அமௌண்ட்டில் எங்கன்னா போகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், லாஸ்ட்டு 7 டேஸ்ன்னு இருக்கு இல்லையா? இந்த செக்ஷனுக்கு அப்படியே ஆட் ஆகிடும், ஓகேவா?
ஸோ மொதல் 1 வீக் வந்து கரெக்டாக தான் இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா? திடீர்னு வந்து நீங்கள் ஆட்டோ ஆட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்க, மேனுவல் ஆட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னும்போது திடீர்னு வந்து என்ன ஆகுனா கம்மியாகவும் காட்டும், திடீர்னு அதிகமாகவும் காட்டும். சரிங்களா? ஏன்னா ஒரே நாளுக்கு $100 வந்துட்டாலுமே அது லாஸ்ட் 7 டேஸில் கணக்கு பண்ணி தான் காட்டும். ஸோ எப்பயுமே லாஸ்ட்டு 7 டேஸ் அமௌண்ட்டை மட்டும் கணக்கில் எடுத்துக்காதீங்க. சரிங்களா? தென் திஸ் மந்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து என்ன அப்படின்னா டுடேயோட வந்திருக்குல்ல இந்த 0.8 சென்ட்ஸ் அது எல்லாமே ப்ளஸ் பண்ணி தான் ஓவராலாகவே திஸ் மந்தில் 0.49 சென்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நண்பா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் திஸ் மந்தில் இருக்கல இந்த செக்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு டுடேவில் எவ்வளோ வந்தாலும் சரி கரெக்டாக 1 ஹவருக்கு ஒன்ஸுங்க. ஓகேங்களா? 1 சென்ட் வந்தாலும் சரி நமக்கு இந்த திஸ் மந்த் இருக்கு இல்லையா இந்த செக்ஷனில் வந்து ஆட் ஆகி காமிக்கும், ப்ளஸ் பண்ணி காமிக்கும். சரிங்களா? டே 1ல் ஆரம்பித்து மந்த் எண்டு 28 நாள். ஓகேவா? ஸோ இந்த 28 நாளைக்குமே வந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய அமௌண்ட் வந்து ப்ளஸ் பண்ணி காமிச்சிக்கிட்டே இருக்கும். மந்த்து எண்டில் ஓகேங்களா என்ன ஆகும் திஸ் மந்தில் நாளைக்கு டேட் 1 அப்படின்னா நைட்டு 12 மணிக்கு என்னாங்கன்னா இந்த திஸ் மந்தில் இருக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டும் அப்படியே என்ன பண்ணுவானுங்க தெரியுமா, இந்த பேலன்ஸ் இருக்குல்ல இந்த செக்ஷனுக்கு வந்து மூவ் பண்ணி விட்டுருவானுங்க. புரியுதுங்களா? அந்த உடனே அன்றைக்கி நைட்டு எது மூவ் ஆகும்னா அப்போக்கு எப்போ ரீஃப்ளெக்ட் ஆகாது, 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் இந்த பேலன்ஸ் இன்ட்ரெஸ்ட் செக்ஷனுக்கு வந்து ஆட் ஆகும். ஓகேவா? சரி, இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் செக்ஷன்ஸ் இந்த பாக்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு உங்களுக்கு நான் நினைக்கிறேன். சரிங்களா? சரி, இப்போது நான் ஸ்டார்டிங்காக சொன்னால் தான் நமக்கு கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஜ் வியூஸ்க்கு காசு கிடையாது நான் சொல்லிட்டேன். சரியா? அப்படின்னும் போது 537 பேர் வந்திருக்காங்க, அதில் 7 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ 7 பேர் ஆடு கிளிக் பண்ணாதான் 0.8 சென்ட்ஸ் வந்திருக்குன்னு உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகிடுச்சு. சரியா? அடுத்ததாக பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பார்த்துடலாம். பேஜ் ஆர்பிஎம் ஒரு யூஸர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வந்து ஒருத்தர் வந்து ஆடு கிளிக் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு கரண்ட்டாக வரக்கூடியது எவ்வளோ தெரியுமா வரணும், 0.15 சென்ட்ஸ் வந்து வரணும். ஒரு யூஸர் வந்து ஆடு கிளிக் பண்ணிட்டாங்கன்னா 0.15 சென்ட்ஸ் வந்து கிடைக்கணும். ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதா? கிடைக்கல. கீழே பாருங்கள் சிபிசியோட இருக்குது. ஒரு யூஸர் வந்து ஆடை கிளிக் பண்ணாங்கன்னா 0.01 சென்ட்ஸ் வந்து அதாவது கிடைக்குது. சரிங்களா? ஸோ அப்படின்னும் போது நமக்கு ஆவரேஜ் 7 கிளிக்கு நடந்திருக்கு அப்படின்னா நமக்கு 7 கிளிக்கு 0.08 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. என்ன ப்ரோ நமக்கு சிபிசி பிரகாரம் 0.01 சென்ட்ஸ் தானே வந்திருக்கணும் அப்படின்னா 7 கிளிக்கு 7 சென்ட் தானே ப்ரோ டுடேவில் வந்திருக்கணும், அதே 8 சென்ட்னு காட்டுதுன்னா நண்பா நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து இந்த சிபிசின்றது ஒரே மாதிரி இருக்காது. காலையில் வந்து 0.03 இருந்தது, அப்புறம் ஆஃப்டர் ஜோன் அப்புறமா 0.01 அப்படின்ற போல் காலையில் வந்து ஒரு கிளிக்கு 0.02 சென்ட் கிடச்சிருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ நமக்கு எந்த கண்ட்ரிலேருந்து அதிகமான கிளிக்ஸ் வருதோ அது இல்லாமல் ஓவராலாக டயர் 1 கண்ட்ரியில் அதை கால்குலேட் பண்ணி ஆவரேஜ் பண்ணி தான் இந்த சிபிசின்றது வரும். எக்ஸாக்டிங்காக ஒரு கிளிக்கு இவ்வளோன்றது அது இந்தியாவில் மட்டும் கணக்கெடுத்துக்காது. டயர் 1 கண்ட்ரி யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார், ஜெர்மனி இது போல் எல்லா கண்ட்ரியுமே நமக்கு வரக்கூடிய பேஜஸ் வச்சு கிளிக்ஸ் வச்சு தான் அதை ஆவரேஜ் பண்ணி காட்டும் இந்த சிபிசியில். புரியுதுங்களா? சரி, பக்கத்துலேயே இம்ப்ரெஷன் வந்து பாருங்கள், ஆவரேஜாக நமக்கு வந்திருக்கிறது 537 பேர் வந்திருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 751 இம்ப்ரெஷன், ரொம்பவே லோ தான் வந்திருக்காங்க வெப்சைட்டுக்கு. அப்படியே டக்குன்னு வெளியே போயிருக்காங்களா என்னவோ தெரியல. பட் பெட்டராக என்னன்னு சொல்ல முடியல. ஏன்னா வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல. ஏன்னா 1000 பேர் வந்தாலே வெப்சைட்டுக்கு ஓவராலாக 6000 இம்ப்ரெஷன் தாண்டணும். அப்படின்னும் போது வெப்சைட்டுக்கு வந்திருக்கக்கூடிய டிராஃபிக் ரொம்பவே கம்மி தான். ஒரு யூஸர் வந்திருக்காங்க அப்படின்னா மினிமமாக 4லேருந்து 5 பேஜ் வரைக்கும் விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அர்த்தம் இதிலேருந்து நான் சொல்ல வர்றேன். சரிங்களா? ஸோ இம்ப்ரெஷன் மூலிமா கூகுள் ஆட்சன்ஸில் மணி மேக் பண்ண முடியாது. இம்ப்ரெஷன்றது ஆட் மேனேஜர். ஓகேங்களா? ஆட் மேனேஜரில் தான் ஏசிபிஎம் கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்ததாக ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு அதே சேமாக இருக்கும். இம்ப்ரெஷன் மூலிமா கூகுள் ஆட்சன்ஸில் மணி மேக் பண்ண முடியாது. சரிங்களா? பேஜ் சிட்டே 0.30 அதாவது 0.30% அதாவது 1% சாரி மாற்றி சொல்லிட்டு பாருங்கள், 1.30% இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே, எந்த பிரச்சனை இல்லை, ஆட்சன்ஸை கொண்டு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது, எந்த பிரச்சனை இல்லை. ஓகேவா? சரி, தென் இப்போது 7 கிளிக்கு நடந்திருக்குன்னு சொன்னாலே அது எந்தெந்த கண்ட்ரியில் நடந்திருக்குன்னா அங்கே பக்கத்துலேயே பாருங்கள் கண்ட்ரிஸ் பின் பண்ணி வச்சிருக்க டுடேவில் இந்தியா, ஸ்ரீலங்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக நமக்கு பேஜஸ் மட்டும் தான் கிடச்சிருக்கு எல்லா கண்ட்ரிலையுமே. கிளிக்ஸ் வைஸ் பார்த்தாச்சுன்னா அந்த சிபிசி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நம்ம பேஜ் எங்கடா அது வரவே மாட்டேங்குது. ஓகே, இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த கிளிக்ஸு தவிர எல்லாமே வருது. நான் என்ன பண்ணட்டும் நீங்களே சொல்லுங்கள். இது வந்து ஒரு வேலை நண்பா என்னால் டவுன் பண்ண முடியல. சரிங்களா? இந்த இடத்த இது டவுன் ஆகணும். நான் டவுன் பண்ணாலும் டவுன் ஆகலை, மேலே ஏற்றினாலும் மேலே ஏற மாட்டேங்குது. ஓகேவா? ஸோ நம்ம இதை வந்து எஸ்டர்டேக்கு செக் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் சிபிசியை. சரிங்களா? இது
வரல. கிளிக்ஸ் வந்து நமக்கு வரமாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுக்கங்க நான் என்ன சொல்ல வரேன்னு. நான் டெஸ்க்டாப்பில வேணா நாளைக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு கூட உங்களுக்கு முடிஞ்சா நான் இது மாத்தி காட்டுறேன். சரிங்களா? ஏன்னா கிளிக்ஸ் என்னன்றது நம்மளால அதில பார்க்க முடியும். என்னால பேஜ் வந்து அப் அண்ட் டவுன் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுக்கங்க. ஸோ இங்க நல்லா பாருங்க நண்பா. டுடேவ்ல வந்து நமக்கு எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ பேஜ் வந்திருக்குன்னு நீங்க பார்த்துட்டீங்க. இப்போ நான் எஸ்டர்டேக்கு இத ஸ்விட்ச் பண்ணி பார்த்துருக்கேன். அதாவது வச்சு காட்டுறேன். எஸ்டர்டே அதாவது நேத்திக்கு வந்து வந்திருக்கிறது இந்த 0.14 பாருங்க. தெரியுங்களா? இந்த கண்ட்ரீஸ்ல பாருங்க. இந்தியாவில் வந்து 0.5 சென்ட்ஸ் 520 பேஜ் சரிங்களா? ஆவரேஜாக கிளிக்கு 0.02 சென்ட்ஸ் தென் கண்ட்ரிஸ் பார்த்தாச்சா? அதே போல் இங்கேயும் நான் வந்து எஸ்டிஓக்கு வந்து சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். தெரியுதுங்களா? 531 பேர் வந்திருக்காங்க. 531 பேருக்கு நேற்றுக்கு 1070 இம்ப்ரெஷன் நேற்றுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் சிபிசி நேற்று 0.02 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து பாருங்கள் கரெக்டாக அதே சேம் 537 பேர் வந்திருக்காங்க. பட் இம்ப்ரெஷன் 1000 இம்ப்ரெஷனும் கம்மியாக வந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி நைட்டு 12 மணி. இப்போது நம்ம இந்த பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணலாம். உங்களுக்கு டுடே வந்து அமௌண்ட்டு எஸ்டிஓக்கு மூவ் ஆகுறது நீங்கள் தாராளமாக பார்ப்பீங்க. சரிங்களா? ஸோ பாருங்கள் நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஆக்சுவலி அமௌண்ட்டு மூவ் ஆகலைல்ல வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில டைமில் வந்து எக்ஸாக்டிங்காக 12 மணிக்கு பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணால் அமௌண்ட்டு மூவ் ஆகும். 1 அப்படி இல்லை 12 1 அப்படி இல்லை 12 5 அப்படி இல்லை 12 10 இந்த பர்டிகுலர் டைமில் எப்போனா மூவ் ஆகும். லாஸ்ட்டாக எபிசோட் 2 3 பார்த்தவங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகேவா? சரி தென் இப்போது ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். டுடேவில் உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கேயும் டுடேவில் தான் இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். சரியா? இது அப்படியே நான் லாஸ்ட்டு 7 டேஸ்க்கு மாத்திரம் கண்ட்ரிஸ் அதாவது ஓவராலாக நமக்கு பேஜ் வியூஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா லாஸ்ட் 7 நாளில் 2480 பேர் ஆவரேஜ் பண்ணி வந்திருக்காங்க. பேஜ் ஆர்பிஎம் 0.20 சென்ட்ஸ். அதே போல் கிளிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 29 கிளிக்கு 29 கிளிக்கு ஆவரேஜ் 0.49 சென்ட்ஸ் திஸ் மந்த்தில் நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ சிபிசி 0.02 சென்ட்ஸ் பேஜ் சிடிஆர் ஆவரேஜ் 1 அதாவது 1% ஆவரேஜ் பண்ணி இவ்வளோதான் ரொம்பலாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதனால் எந்த இஷ்யூஸ் வராது. ஓகேவா? ஸோ நம்ம மறுபடியும் டுடேவுக்கே நம்ம வச்சுக்கலாம். தென் இப்போ 12 ஆகிடுச்சா? நம்ம ஒன் மோர் பேஜ் வந்து நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் நண்பா. தென் ஓகேவா? தென் இது இன்னும் அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகலை. தென் அது ஆகும். இன்னும் ஒரு மோர் தென் ஒரு 4 மினிட்ஸில் 12:05க்கு ஆகலாம். அப்படின்னா 12:10 இந்த 2 டைமுக்குள்ளே கண்டிப்பாக எப்போ இருந்தாலும் ஆகும். டுடேவிலேருந்து அமௌண்ட் எஸ்டிஓக்கு மூவ் ஆகாது நீங்கள் பார்த்துட்டு போகிறீங்க. ஓகே பட் இல்லை இந்த இடத்து தெரியுதுங்களா? திஸ் மந்தில் ஆட் யூனிட்டில் பாருங்கள். ஏன்னா இந்த இடத்து எஸ்டிஓ வச்சா உங்களுக்கு வந்து ஆட்ஸ் காட்டும். பார்த்தீங்களா? வேர்ட்பிரஸ் ஆட்ஸ்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். அதாவது நேற்றுக்கு 26 இம்ப்ரெஷன் அதுக்கு வந்திருக்கு இல்லையா? அப்போ டுடேவில் வந்திருக்குல்ல. ஏன்னா அது வந்து அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்த தெரியுதுங்களா? பட் மேலே தான் அப்டேட் ஆகலை தவிர பட் ஆனால் அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? சரி நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்னென்ன பெய்டு சர்வீஸ் இருக்குதுன்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். நம்மக்கிட்ட கனெக்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஃபார் ஆர்டிகல் 200 நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ் தாண்டி மோர் தென் எனி கேட்டகரி அதாவது பிளாகிங் ட்ரெக்கிங் சம்மந்தமாக இல்லை பிளாகிங்கில் மோர் தென் எவ்ரிபடி கேட்டகரி. சரிங்களா? நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷன் ட்ரை பண்ணிங்கன்னா நம்மக்கிட்ட ஆட்சன்ஸ் அவ்வளோ கண்டென்ட் அவைலபிள் இருக்குது. ஃபார் ஆர்டிகல் 200 கொடுத்துட்ருக்கோம். மினிமமாக வேர்ட்ஸ் 1500 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். நம்ம சேனல் ஆல்ரெடி கரண்ட் ரைட்டிங் சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? தென் அடுத்தது வெப்சைட் பில்டு பண்ணி கொடுத்துருக்கோம். வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு 3 விதமான பேக்கேஜ் அவைலபிள் இருக்குது. ரூ. 7,000 15,000 25,000 ஒவ்வொரு பேக்கேஜில் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. கால் பண்ணுங்கள். ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது பேக்லிங்க் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. நண்பா பேக்லிங்க் நான் சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம வெப்சைட்டுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக பேக்லிங்க்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக் வரும். டிராஃபிக் அதிகமானாலே ஆட்டோமேட்டிக்காக ஆடுகளுக்கு அதிகமாகிடும். ஆடுகளுக்கு ஆனாலே உங்களுக்கு ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ பேக்லிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்ம மினிமமாக 5,000 பேக்லிங்க் வந்து நம்ம ஆர்டர் வந்து கொடுத்துட்ருக்கோம் எல்லாருக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியம் தீம்ஸ் நம்ம வந்து ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறது ஒரு வெப்சைட்டுக்கு வித் லைஃப் டைம் லைசன்ஸ்க்கோட 2,000 நம்ம வந்து சார்ஜ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது பிளாகிங்கில் இருந்து நீங்கள் வேர்ட்பிரஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீமியம் தீம்ஸ் வேணால் நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி ஏற்றி கொடுக்குறது, டொமைன் ரேட்டிங் அண்ட் பேஜ் அத்தாரிட்டி இது போல் வெப்சைட் பர்டிகுலராக ரேங்க் பண்ணி கொடுக்குறது, பிஸ்னஸ் வெப்சைட்டாக இருக்கலாம். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு பிராண்டை பில்டு பண்ணணும், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் நம்ம எல்லா சர்வீஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வெப்சைட்டு சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸும் அவைலபிள் இருக்குது. இன்னும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்கலாம், ப்ரோ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு $1 கூட எடுத்து காட்டல, ரொம்பவே கம்மியாக தான் எடுத்து காட்டுறீங்க, உங்களால் உண்மைக்குமே மாதத்துக்கு $1000 எடுக்க முடியும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நண்பா இதெல்லாம் நம்ம சாதாரணமாக எடுக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி எடுத்தும் காமிச்சிருக்கேன். வீடியோ இருக்குது நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். போய்ட்டு இது வரைக்கும் 1000+ வீடியோஸ்க்கு மேலே நம்ம சேனல் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஆட்சன்ஸ் சம்மந்தமாக. இது புதுசாக ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும், ஸ்க்ராட்ச்லேருந்து போகிறோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் இன்க்ளூட் எனக்குமே அப்படின்றதுக்காக ஒரு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து இப்படி பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுக்குங்க. தென் இப்போது 12:03 ஆகுது. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணலாம். டுடேவிலேருந்து அமௌண்ட் எஸ்ட்டுக்கு மூவ் ஆகுதான்னு சொல்லிட்டு ஓகே நான் சொன்ன மாதிரி 12:05 ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா சேஞ்சஸும் ஆகிடுச்சு. சரிங்களா?
டுடேல இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே எஸ்டேக்கு வந்துருச்சு. எஸ்டேல இருந்த அமௌண்ட் எல்லாம் லாஸ்ட் 7 டேஸ்க்கு ஆட் ஆகிடுச்சு. பாருங்கள் லாஸ்ட் 7 டேஸும் திஸ் மந்த் உங்களுக்கு ஒரே மாதிரி கட்டதா, ஏன்னா அது அப்டேட் ஆனதால். சரிங்களா? தென் இங்கே பாருங்கள் கண்ட்ரீஸில் டுடே, அதேமாரி இங்கே பாருங்கள் ஆட் யூனிட்ஸு எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. உங்களுக்கு டவுட்டாக இருக்கா? இப்போது நான் என்ன பண்ணுறேன், டுடேலேருந்து எஸ்டேக்கு சேஞ்ச் பண்ணுறேன் எல்லாத்துலேயும். தெரியுதா இந்த இடத்த? ஸோ சேஞ்ச் பண்ண உடனே உங்களுக்கு கரெக்டாக வருதா 531 பேஜும் எல்லாமே. தென் ப்ரோ ஒரு டவுட்டு ப்ரோ, எப்படி ப்ரோ இங்கே பாருங்கள் 531 பேஜுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வரை 700 இம்ப்ரெஷன் தான் இருந்துச்சு. இங்கே எப்படி 1070னா இது இன்னுமே அந்த டுடேவிலேருந்து எஸ்டியூக்கு வந்ததுக்கான அக்யூரேசியான டேட்டா இன்னும் அப்டேட் ஆகலை. அது வந்து இன்னுமே ஒரு 12:05 ஆகலாம், 12:10 ஸோ அந்த சம் மினிட்ஸில் ஆகும் நண்பா. ஏன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணும்போது டுடேவில் மாறாமல் இருந்தது. இப்போ மாறிடுச்சு அப்படின்னா அது எஸ்டே ரிப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது போல் தான். பட் ஆனால் நமக்கு ஏர்னிங் மட்டும் டுடேவிலேருந்து பர்ஃபெக்டாக எஸ்டேக்கு மூவ் ஆகிடுச்சுன்றது இப்போ கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் வந்து பார்க்கும்போது வெறும் ஒன்றுமே இல்லாத ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் மாதிரி இருக்கலாம். பட்டு ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ $1 நம்ம வந்து ஆவரேஜாக 49 சென்ட் வந்துட்டோம். $1 நெருக்கி பிடிச்சி ஒரு பாதி வந்திருக்குன்னா வச்சுக்கோங்களேன். தென் பார்க்கலாம் எப்போ $1 நம்ம ரீச் பண்ணுறோம். $1க்கு அப்புறம் $10 டார்கெட்டு. $10 வந்தால் தான் நம்ம ஐடி வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். பின் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு தான் அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணுவோம். ஏன் அர்ஜென்ட்டு போடுவானே, சரிங்களா? ஏன்னா கண்டென்ட் ஃபீட் பண்ணணும். கண்டென்ட் ஃபீட் பண்ண தான் நமக்கு வந்து டிராஃபிக் வரும். கண்டென்ட் எந்த அளவுக்கு நம்ம வெப்சைட்டில் அதிகமாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ஆடுமே அதிகமாக ஷோ பண்ணும். ஏன்னா குக்கீஸ் பேஸ் பண்ணி தான் ஆட் வந்து ஷோ பண்ணும். ஸோ மைக்ரோ நியூஸில் ஒர்க் பண்ணுறது சக்ஸஸ் ரேட்டை சீக்கிரமாகவே நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஓகேவா? எனவே வீடியோ வந்து இன்றைக்கி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சலாம்னு நான் நினைக்கிறேன். எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். தென் நான் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றது கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நண்பா. ஓகேவா? எனவே நம்ம டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் எல்லா சோஷியல் மீடியா லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகேவா? எனவே பாய்.